இன்னைக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம் அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் படல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். these 3 people and of course ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பாட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார், ஏன்னா பையனை தேடணும். அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருந்தார். சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலரில் நான் பண்ணது தான் தப்பு. இல்லை அதை இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக என்னோடய ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவற வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் we love our artist, ஏன்னா அவங்களுடைய சிறு மனம் கோன்னாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடித்தாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்தில் 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days, பட் ஷி டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா, கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கேட்க தான் முடியும் இல்லையா? அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா, அந்த சத்தத்தில் பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இந்த ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி, அதுக்கான ஒரு ஷூட் நிறுத்திட்டேன் நான். ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினேன்னா ஒரு முதுகு வலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை, இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ண நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 68 நாள், ஆனால் இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம இந்த படம் நல்லா வரணுங்கிற. ஆஸ் எ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன 10 செகண்ட்ஸ் தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர். நான் இப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், நான் அவருக்கு போய் ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 கிரவுண்ட்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா, மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர், ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிக்கேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போது தனஞ்சயன் சார்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டளை தமிழ் அடிப்பட்ட கதையை எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்தது சைக்கிளில் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்ட அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இதில் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்றைக்கி காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா, ஒருவேளை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை என்னால் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் இவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்ட ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுக்காலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம். இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல
கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சாகணும்னு பிடிவாதமாக இருந்தப்போ they said she is not a heroine material. அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி டெய்லர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் அஞ்சலிட்டு தான் கேட்க முடியும். ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்ப என்னை கால்டு மாதிரி வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பில்லர். ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்ி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு, மித்துல், இவன் வந்து இதே மாதிரி தான், இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும், நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் வேபோர்டு ஓட தெரியாது, நடிப்பு சூப்பராக வரும் ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா இவங்க அப்பா, சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க, அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறார். நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு, அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார் அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசில் எப்படி அவன் பெரிய பையன் ஆகிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளியில் வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக ஆரம்பிச்சுக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்ட போய் பர்சனலாக வேலை பார்த்துக்கார். அப்படி இவனோடே இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவின் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அஜு சார், தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும், அண்ட் நிவின் சார் அஜு பண்ணா கேரக்டர், நான் சொன்னேன் அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்போ நிவின் நான் கேட்குறேன்னு கேட்டார். கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ், நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு. உங்களுக்கு 120வது படத்தில் ஒரு ஷார்ட்டில் நடித்தாலும் போதும் நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யேசுதாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டார்.